வந்து இன்றைக்கி நூல் புரோட்டா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கிலோ மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த இதில் வந்து கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. இதை கையில் கொஞ்சம் நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான ஆயில் மட்டும் போட்டு கொஞ்சம் நல்லா கையில் நல்லா கலக்கி விட்டுக்கிறோம். ஒன்றா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் அப்புறம் தண்ணி ஊற்றிக்கிறோம். உப்பு, ஆயில், மாவு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிக்கிறட்டும். இதை மிக்ஸ் ஆன உடனே நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிடுவோம். மாவை 1/2 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சுட்டு நல்லா அதுக்கு 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி இழுத்து நல்லா பிசையணும். பிசையும் போது அந்த பிசுபிசுப்பு தன்மையே இல்லாமல் நல்லா ஆயிரும். கொஞ்சம் ஆயில் தொட்டுக்கிட்டு ஆயில் எல்லாம் ஊற்றிக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது வந்து நம்ம நல்லா இழுத்து நல்லா ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சிட்டு அப்புறம் புரோட்டா போடலாம். நம்ம உருட்டின மாவு வந்து நம்ம நல்லா கையில் இது பண்ணிக்கிட்டு நல்லா ஆயில் போட்டுக்கிடுவோம். நல்லா இழுக்கிற அளவுக்கு தேய்க்கிற அளவுக்கு நம்ம ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம கையிலேயே தடவுனாலே ரொம்ப நல்லா வர மாதிரி. இதை எவ்வளோ நீளத்துக்கு உங்களுக்கு தேய்க்க முடியுமோ அவ்வளோ இதுக்கு வந்து நீங்கள் நல்லா தேய்ச்சி விடலாம். இந்த போர்டு ஃபுல்லாகவே நம்ம நல்லா நீட்டாக க்ளீனாக தேய்ச்சி விட்டுக்குருவோம். எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிடுவோம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி இன்னொரு உருண்டை எடுத்து நான் இது பண்ணியிருக்கேன். இது மேலே வந்து லேசாக மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா இழுக்க வரும். இது மேலே கொஞ்சம் லேசாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா ஓட்டை ஆகிரும். கொஞ்சம் நம்ம விரித்து கொடுக்குறது தான். நல்லா எவ்வளோக்கு விரித்து கொடுக்குறோமோ அவ்வளோ வந்து இதாக இருக்கும். நான் இது ஏற்கனவே ஒன்று இங்கே பண்ணி வச்சுருக்கிறேன். நல்ல பெரிய உருண்டை எடுத்திங்கன்னா பெரிய சப்பாத்தி பெரிய இதாக போடலாம், புரோட்டா போடலாம். நான் வந்து குட்டி குட்டியாக உள்ள இதுதான் ஒரு அளவுக்குள்ள இதுதான் நான் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ மாவு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. நம்ம கைனாலேயே கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டுக்குருவோம். நெய்ஸாக கடமாக இருக்கிற இடங்களில் நம்ம கை வச்சு நல்லா இது பண்ணி அப்ளை பண்ணி ஓரமெல்லாம் வந்து ரொம்ப நெய்ஸாக ஆக்கிக்கிருவோம். இப்போ மேலே மறுபடிக்கும் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான். இது வந்து பீஸா கட்டரை வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். இன்னும் இதை விட வந்து நல்ல நெய்ஸாகவும் போடலாம். இப்போ வந்து நம்ம பீஸா கட்டரை வச்சு நம்ம கட் பண்ணிடுவோம். எவ்வளோ பக்கத்தில் கட் பண்ணுமோ அவ்வளோ பண்ணி இது வந்து இப்படி கையில் 2 விரல்லையும் வச்சு நல்லா வந்து இது பண்ணி தேய்ச்சி விடுங்க. அவ்வளோதான். பக்கத்தில் கொண்டு வரணும். அவ்வளோதான். இதே மாதிரி நல்லா கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு இதை நெய்ஸாக நம்ம வந்து மெதுவாக நம்மளுக்கு எவ்வளோ நூல் மாதிரிக்கு நம்மளுக்கு இழுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு இழுத்து விடணும். அவ்வளோதான். நல்லா இழுத்து விடுங்க. லாங்காக எவ்வளோ இதாக நீங்கள் இழுக்க முடியுமோ அந்து போனாலும் பரவாயில்ல, நம்ம ஜாயின் பண்ணிக்கிறலாம். நல்லா நெய்ஸாக நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. நல்லா இழுத்து விட்டு இப்போ ரோல் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம இது பண்ணி சப்பாட்டை ஆக்கிக்கிறோம். அவ்வளோதான். பாருங்கள், இவ்வளோ தான். ரொம்ப ஈஸி. இதில் கொஞ்சம் மறுபடியும் திருப்பி ஆயில் போட்டுட்டு நம்ம அப்படியே தேய்ச்சிட வேண்டியதுதான். உங்களுக்கு எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு சொல்லி இதை வந்து நல்லா ஒரு அளவுக்கு பெருசாகவோ உங்கள் அளவுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து சின்ன உருண்டையாக நான் எடுத்ததுனால நான் இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கையில் கூட இது பண்ணிக்கலாம். இது மாதிரி சப்பாத்தி கட்டை கூட வச்சு தேய்க்க வேண்டாம், இப்படி இது பண்ணிக்கிடலாம். நான் வந்து ரொம்ப ஒன்றும் போடலை பாருங்கள். முட்டையெல்லாம் போடலை. வெறும் ஆயில், உப்பு, மாவு இது மட்டும்தான் போட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். இதே மாதிரிக்கு நீங்கள் பண்ணுங்கள். முட்டை வேணால் இதில் ஊற்றிக்கிறனா, இல்லை தயிர் ஊற்றிக்கிடுவாங்க. நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கிறதுனால நமக்கு தயிர்லாம் தேவையில்லை. சீக்கிரம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் தயிர் ஊற்றிக்கிறலாம். அவ்வளோதான். இதே மாதிரிக்கு எல்லா உருண்டைகளையும் நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிற வேண்டியதுதான். பண்ணிவிட்டு இப்போ வாங்க நம்ம பண்ணுவோம். பாருங்கள், இப்போ நம்ம பிரட்டி போடுவோம். பாருங்க, நல்லா செவந்து நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தால் கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு நல்லா உள்ளர நல்லா வேகும்.
இப்போ இது பின்னாடி உள்ளது மட்டும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிடுவோம். உங்களுக்கு ரொம்ப இது தேவை அப்படின்னா முட்டை போட்டுக்கோங்க. நான் முட்டை போடலை, ஆனால் கடையில எல்லாம் முட்டை போடுவாங்க. இப்போ வந்து போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சா தான் அது உள்ளார நல்லா வேகும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிடுவோம். இந்த புரோட்டாவை அப்படி நல்லா வந்து நம்ம வந்து லேசாக நம்ம இப்படி கையில் லேசாக அப்படி பண்ணி விட்டோம்னா நல்லா அப்படி இதாக உறிஞ்சி வந்துடும் பாருங்கள். லேயராக பாருங்கள், அப்படியே லேயராக வந்துடும் பாருங்கள். எவ்வளோ லேயராக அப்படியே வருது பாருங்கள். சுடுது, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க, நல்லா வந்துடும். அவ்வளோதான். இந்த பாருங்கள், இன்னும் ஒரு சப்பாத்தி காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து நம்ம லேசாக அப்படி கொஞ்சம் லேசாக அப்படி அமுக்கி விட்டோம்னா அந்த லேயர் ஃபுல்லாக அப்படியே கலண்டுரும். அப்படி மேலே பாருங்களேன் எப்படி வருதுன்னு, அப்படியே உதிர்ந்து வந்துடும். அப்படியே இதே மாதிரிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சுருக்கிறேன். இதுக்கு பாருங்கள் எப்படி லேயராக வருது பாருங்கள். அப்படியே லேயராக வந்துடும். நீங்களே செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.